தம்பி, பத்திரிக்கை டிவி இவங்க கவனம் நம்ம பக்கம் திரும்பணும்னா நாங்கள் வேணா ஒரு 5 பேர் ஒன்றா தற்கொலை பண்ணிக்கிட்டுங்களா? இஞ்சி போல இன்னும் 5 வருஷமோ 6 வருஷமோ இருக்க போகிறோம். மக்களுக்கும் நம்ம நியூஸை படிக்க ஆர்வம் வரும். நம்ம பிரச்சனையை சொல்கிறதுக்கும் வழியாக இருக்கும். ஏன் செத்து போனாதான் நம்மளை திரும்பி பார்ப்பாங்களா? விவசாயி சாகிறதுக்கு முன்னால தடுக்க வர மாட்டாங்களா? ஒரு பொட்டி கடைக்காரன் அடிச்சா கூட மொத்த பொட்டி கடைக்காரனும் ஒண்ணா வரான். ஒரு வட்டி கடைக்காரன் அடிச்சா மொத்த வட்டி கடைக்காரனும் ஒண்ணா வரான். ஆனா ஒரு கிராமத்தான அடிச்சா சிட்டில இருக்கிறவங்க வர மாட்டாங்கல்ல? அரிசி பருப்பு காய்கறி கொத்தமல்லி கருவேப்பிலை வரைக்கும் கிராமத்துல இருந்து வரணும். ஆனா ஒரு கிராமத்தை செத்தான்னா மூக்கம் பிடிக்குவாங்களா? சிட்டில பைப்பை திறந்தா தண்ணி, அந்த தண்ணிக்காக விவசாயம் பண்ற கஷ்டம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? தெரிய வைப்போம். பைப்பை திறந்தா 24 மணி நேரம் தண்ணியை பாக்குறவங்களுக்கு விவசாயம் பண்ற வழியை புரிய வைப்போம். அடுத்த 3 நாளைக்கு சென்னை சிட்டில தண்ணி வராது. தண்ணியை தவிர வேற எதை பத்தி நினைக்க கூடாது. லோக்கல் சேனல் இருந்து நேஷனல் சேனல் வரைக்கும் இப்ப எப்படி வராங்கன்னு பாருங்க. எப்படிப்பா முடியும்? சென்னை சிட்டியோட ப்ளூ பிரிண்ட் வேணும். சென்னை சிட்டிக்கு 70% தண்ணி ஏரி மூலமாகவும் 20% லாரி மூலமாகவும் 10% கிரவுண்ட் வாட்டராகவும் வருது. இந்த ஏரி மூலமா வர தண்ணியை மட்டும்தான் நம்ம பிளாக் பண்ண போறோம். இந்த 70% ஏரி வாட்டர் யூஸ் பண்ற மக்கள் லாரி வாட்டருக்கு வரும்போது 2வது நாள் சிட்டிக்குள்ள லாரி வாட்டர் பத்தாம போயிடும். 3வது நாள் தண்ணி மட்டும்தான் ஒட்டுமொத்த மக்களுடைய தேவையா இருக்கும். நம்ம நோக்கம் மக்கள் பாதிக்கப்படணுன்றது இல்லை. கிராமத்தோட அழிவு சிட்டியில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியணும். எல்லா மீடியாவும் நம்மளை திரும்பி பார்க்கணும். அவ்வளவுதான். சிட்டிக்கு எத்தனை ஏரியிலேருந்து வாட்டர் வருது? செம்பரம்பாக்கம் ஏரி, புழல் ஏரி, வீராணம், பூண்டி, சோழவரம் ஏரி. ஆனா ஏரியிலிருந்து வர தண்ணியை நாம எப்படி பார்த்து எடுக்க முடியும்? சொல்றேன். அதுக்கெல்லாம் ஆளுங்க நீங்களும் நானும் தான். நாங்களா? இந்த வயசான காலத்தில் எங்களால் என்னப்பா பண்ண முடியும்? வீட்டுக்கு பாரமாக இருக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் பெற்ற பிள்ளைகளை எங்களை இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க ஐயா. வயசானா என்ன? தாழ்த்தப்பட்டவங்களுக்காக தந்தை பெரியார் போராடினது 94 வயசுல. தொழில்நோயாளிகளுக்காக ஓடி ஓடி சேவை செஞ்சப்போ மதர் தெரேசாக்கு வயசு 87. மொத்த வெள்ளக்காரங்களையும் கப்பல் ஏற்றி அனுப்பினப்போ காந்திக்கு வயசு 77. ரிட்டையர்மெண்ட்ன்றது டேட் ஆஃப் பர்த்ல இல்ல, இங்க இருக்கு. உங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு தூக்கி எறிஞ்சு உங்க குடும்பத்துக்கு ப்ரூவ் பண்ணுங்க. யார் வராங்க கூட? உங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்பிக்கையானவங்க, தைரியமானவங்க யாராவது இருந்தா வர வைங்க. நமக்கு இன்னும் 60 பேர் வேணும். பப்ளிக்கு பாதுகாப்பாடுறானா கூட்டி கொடுக்கிற மாமாக்களுக்கு காட்டி கொடுக்கிற இடம் கவோதி.
அக்யூஸ்டுக்கு யார் வேணா சப்போர்ட்டா இருக்கலாம். கட்டின பொண்டாட்டி சொந்த புள்ள ஏன் பெத்த தாய் கூட இருக்கலாம். ஆனா போலீஸ் இருக்கக்கூடாது. அதை விட தேச துரோகம் உலகத்துல வேற எதுவுமே இல்லை. இன்னைக்கு இப்போ நடக்க போற உன்னோட கொடூர கோரச்சாவு ரவுடிகளுக்கும் தாதாக்களுக்கும் உன்ன மாதிரி மாமாக்களுக்கெல்லாம் பேதி புடுங்க வைப்பேன். வெறும் அருவாளால வெட்டினா தாண்டா கொலை. இப்ப நடக்க போறது கொலை இல்ல, வதம். என்னடா பாடு, டென்ஷன் ஆயிட்டியா? ஆளுங்க 20 பேரை வெட்டி போட்டா நீ என்ன பெரிய பீச்சாவா? ஏய், உன்னை தாண்டா அங்க எதிர்பார்த்தேன். உன் நல்ல நேரத்துக்கு நீ அங்க வரல. கெட்டவனுக்கு நல்ல நேரம் ரொம்ப நாள் இருக்காது. உன் கெட்ட நேரத்துக்கும் என் நல்ல நேரத்துக்கும் மவன சீக்கிரமே என்கிட்ட மாட்டுவடா. சனியன் சகட. சனியங்கிறத நான் வச்சுக்கிட்ட பட்டம் இல்ல, மக்கள் எனக்கு வச்ச பட்டம். புடிச்சா விட மாட்டேன். டேய் பருப்பு, நான் உனக்கு ஜென்ம சனிடா. நான் பார்த்தாலே நீ வெந்து வெந்து செத்துருவேன். டேய் கத்தியே செத்துறாத. நீ என் கையால சாகணும் பீச்சா. ஏப்பா அங்க என்னப்பா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாரும்? சீக்கிரம் தூக்கும்பா. தூக்குப்பா சீக்கிரம் தூக்கு. ஊர்ல வெட்டியான் வேலை வேணாம் தான் நான் இங்க வந்து போலீஸ்காரனா சேர்ந்தேன். இங்கேயும் இதே வேலை தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. உங்களுக்காவது வெட்டியான் வேலை, ஆனா எனக்கு ஒட்டியான் வேலை. சார், கேஸுக்கு முக்கியமான எவிடன்ஸ் கிடைச்சிருச்சா சார்? முண்டம், இது கேஸுக்கு இல்லடா, ஜூஸுக்கு. ஏன் சார், கொலை பண்ணவன் அருவாளால வெட்டாம சூலாயத்தால குத்தி இருந்தான்னா நல்லா இருந்திருக்கும்ல? ஏன் 3 எலுமிச்சம்பழம் கிடைச்சிருக்குமே. மோனி சார், என்னையா கொலையாளி பத்தி ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா? எனக்கு எதுவும் கிடைக்கல சார், ஆனா இவருக்கு கிடைச்சிருக்கு. ஏய், என்னையா நகை சுத்தியா? இல்ல சார், சுத்தி தேடினதுல இது மட்டும் தான் சார் கிடைச்சது. சார், மூஞ்சி பூரா சந்தனத்தை பூச்சிட்டு பூந்து விளையாடி இருக்கான் சார். இந்த காலனில ஒரு பையலுக்கு அவன் அடையாளம் தெரியல. மொத்தம் எத்தனை பேரை போட்டிருக்கான் சார்? மொத்தம் 21 பேர் சார். அதுல 20 பேர் ரவுடி பசங்க, ஒரே ஒரு இன்ஸ்பெக்டர். ஆனா அவரும் பொறுக்கிதான் சார். ஏய், என்னையா சப்போர்ட்டா? இல்ல சார், ரிப்போர்ட் சார். ஹலோ, இனிமே சிட்டில நீங்க இதே மாதிரி நிறைய பொணங்களை பொறுக்க வேண்டியிருக்கும். ரவுடிகளை நீங்க அடக்க மாட்டீங்க, நான் கொண்டு குவிக்கிறேன். அடக்கமாவது பண்ணுங்க. ஏய், யார் நீ? என்ன கிண்டலா? கிண்டல் இல்ல, சவால். சிட்டில ஒரு கமிஷனர், 4 ஜாயின்ட் கமிஷனர், 17 டெபுட்டி கமிஷனர், 61 அசிஸ்டன்ட் கமிஷனர், 167 இன்ஸ்பெக்டர், 300 சப் இன்ஸ்பெக்டர், 1000 பொம்பளை போலீஸ், 10,000 ஆம்பளை போலீஸ், மொத்தம் 11,550 பேர் சாதிக்க முடியாததை நான் ஒரு ஆள் சாதிச்சு காட்டுறேன். ஒரு ரவுடி இல்லாம அழிச்சு காட்டுறேன். ஏய், நீ ஒவ்வொரு ரவுடியா கொண்டு போடுவ, போலீஸ் என்ன வேடிக்கை பார்க்கணும்னு நினைச்சியா? போலீஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கி பண்றதுக்கு இது ஒன்றும் ஊர்வலம் இல்ல, கிரிவலம். அந்த ஆண்டவன் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன், அவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். ஒரு பையில நொட்ட முடியாது. வையா போன. ஏய் சிவகிரி, நீ எப்போ வந்த? 2 நாள் ஆச்சு. அப்போ ஒன்று பண்ணு, நீ போய் வீட்டில் இரு. எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு வேலை இருக்கு, முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ஃப்ரீயாக பேசுவோம். அப்படி என்னடா அர்ஜென்ட்டு? எவனோ ஒருத்தர் 20 ரவுடிகளை கொண்டுட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் வர கொண்டு இருக்கான். மீட்டிங்னு டிபார்ட்மெண்ட்டே பயங்கர டென்ஷனில் இருக்கு. பத்தாவதுக்கு கமிஷனர் வர மிரட்டியிருக்கான். நான் உடனே போய் அவன்டா. கமிஷனரை மிரட்டினானா? அப்படி என்னடா மிரட்டினா? அதெல்லாம் போலீஸ் சீக்ரெட்பா. டேய், நான் உன் ஃப்ரெண்டு தானே, சொல்கிறா. டேய், போலீஸ் சீக்ரெட்டை பெத்த பிள்ளைகிட்ட கூட சொல்லக்கூடாதுடா. ஏய், என்னடா பெரிய சீக்ரெட்டு?
சிட்டியில் 1 கமிஷனர், 4 ஜாயின்ட் கமிஷனர், 17 டெபுட்டி கமிஷனர், 61 அசிஸ்டன்ட் கமிஷனர், 167 இன்ஸ்பெக்டர், 300 சப் இன்ஸ்பெக்டர், 1000 பொம்பளை போலீஸ், 10,000 ஆம்பளை போலீஸ். மொத்தம் 11,550 பேர் சாதிக்க முடியாததா நான் ஒருத்தன் சாதிச்சுக்கான். ஒரு ரவுடி இல்லாமல் அழிச்சிக்கான். இதானே? டேய் உனக்கு எப்படி? துர்கா காலனியில் 1 இன்ஸ்பெக்டர், 20 ரவுடிங்க, அருவா, எலுமிச்சப்பழம், கமிஷனரை மிரட்டினது எல்லாம் நான் தான். நீ ஏதோ தப்பான ரூட்ல போறேன்னு நினைக்கிறேன். ஏரா தப்பு, தப்பு. போலீஸுங்கிற பேர்ல மாசம் மாசம் சம்பளம், தீபாவளி போனஸ், பொங்கல் போனஸ், 10க்கு குவார்டர்ஸ்ல வீடு. எதுக்கு அதெல்லாம்? எதுக்கு? ரவுடிகளை ஆட விட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கா? டேய் கண்ணப்பா யாரா? அவனுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் விட்டா அவனுக்கு வேற என்னடா தெரியும்? அவனை இங்க தானே கொண்டானுங்க. அவனை கொன்னது யாருன்னு எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். பிடிக்க முடியுமா? டேய் கிரி, நாம நினைச்ச மாதிரி நடந்துக்கிறதுக்கு நம்ம ஊர் இல்லடா, மெட்ராஸ்டா. என்னடா மெட்ராஸ் மெட்ராஸ் மெட்ராஸ்? என்ன பூச்சாண்டி காட்டுறீங்களா? என்ன பயமுறுத்துறீங்களா? இதுல மனுஷ பயலுங்க வாழ்ற ஊர் இல்லையா அது? என்ன மனுஷங்க வாழவே முடியாதா? டேய் இது நம்ம தமிழ்நாட்டோட தலைநகரம்டா, தருதல நகரமா இருக்கு. இங்க இருக்கிற சாதாரண வியாபாரியில இருந்து பெரிய பெரிய அதிகாரிங்க வரைக்கும் நம்ம ஊர் ஆளுங்க. இங்க வாழ்றவங்கள முக்காவாசி பேர் கிராமத்தாய்ங்க, கிராமத்து பொம்பளைங்க. வேலைச்சேர்ல ஒரு பொண்ணை எவனாவது கொண்டுட்டானா அங்க இருக்கிற ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற பட்டி தொட்டில இருந்து, அந்த கிராமத்துல இருந்து இந்த கிராமத்துல இருந்து போன் பறக்குது. ஐயோ உங்க ஏரியால இந்த மாதிரி ஆயிப்போச்சாமே, பார்த்து இருந்துக்கங்கன்னு பதறாங்க. அண்ணா நகர்ல ஏதோ ஒரு குடும்பத்துல பாம்பு அடிச்சா அங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தமிழ்நாட்டுல மூல முடுக்குல இருந்து அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, மாமா, மச்சான், ஒவ்வொரு கிராமத்துல இருந்தும் உங்களுக்கு ஒண்ணு ஆகலன்னு போன்ல கதறாங்கடா. இங்க ஏதாவது ஒரு ஏரியால ஒண்ணு நடந்தா கூட அது நம்ம நாட்டுல எங்கேயோ இருக்கிற கிராமம் வரைக்கும் பாதிக்குது. மெட்ராஸ் தனி ஊருன்னு நினைச்சியா? தமிழ்நாடு. இங்க மழை பெஞ்சாலும், வெயில் அடிச்சாலும், புயல் அடிச்சாலும், பூகம்பம் வந்தாலும் தமிழ்நாடு எல்லா வரைக்கும் பாதிக்கும். இங்க அமைதியா இருந்தா தானே தமிழ்நாடு அமைதியா இருக்கும். என் தங்கச்சிக்காக இந்த ஒரு அண்ணன் இல்லடா, என்ன மாதிரி லட்சக்கணக்கான அண்ணனுங்க தங்கச்சி மெட்ராஸ்ல கட்டி கொடுத்துட்டு தவிக்கிறானுங்க. எங்க அப்பா அம்மா மாதிரி ஒரு அப்பா அம்மா இல்லடா, லட்சக்கணக்கான அப்பா அம்மா பொண்ணை இங்க கட்டி கொடுத்துட்டு பையனை வேலை காமிச்சிட்டு வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்க அந்த நெருப்புல குளிர் காயறீங்க, நான் அதுல வெந்து வந்திருக்கேன்டா. பொறுக்கைகள் அழிக்க நீங்க நினைச்சீங்கன்னா முடியும், நினைக்க மாட்டீங்க, முடிக்க மாட்டீங்க. இந்த கிரி நினைச்சிட்டான், முடிச்சிருவாண்டா. நீ என்னதான் சொன்னாலும் நீ செஞ்சதெல்லாம் சட்டப்படி தப்பு. இப்ப நினைச்சாலும் நான் உள்ள தூக்கி உள்ள போட முடியும். எத்தனையோ அக்யூஸ்ட் தூக்கி நான் உள்ள போட்டிருக்கேன். எம்எல்ஏ ஃபோன் பண்ணா, மந்திரி ஃபோன் பண்ணா நான் உனக்கு வெளியே விட்டுருக்கேன். அதே மாதிரி எவனோ ஒருத்தன் உனக்கு ஃபோன் பண்ணதான் நினைச்சு உன்னை விட்டுற, நீ ஊருக்கு ஓடி போயிடு. நீ இதே எண்ணத்தோட தெரிஞ்சனா உன்னை நானே உள்ள தூக்கி போட்டுருவேன். போலீஸா பேசுறீங்களோ? போலீஸ்ன்ற பவர்ல பேசுறீங்களோ? டேய் நீ பெரிய போலீஸ் பருப்புனா, உனக்கு அந்த பவர் இருக்குனா, இந்த ஆம்பளை போலீஸ் யூனிஃபார்ம் குள்ள இருக்கிறவன் ஆம்பளைனா, உங்க ஏரியால எவனாவது ஒரு ரவுடி அட்டகாசம் பண்ணிட்டு இருப்பான்ல, அவனை தூக்கி உள்ள வச்சிரு. ஒரு நாள் 24 மணி நேரம் அவனை உள்ள வச்சு காட்டுறா. அவனை வெளியே விடாம உள்ள வச்சு காட்டு. மறுநாள் நீ என்னடா என்ன அரெஸ்ட் பண்றது? நானே கமிஷன் ஆபீஸ்க்கு போறேன். கமிஷன் முன்னாடி நின்று 21 பேரை கொண்டது நான் தான், உனக்கு போன் பண்ண வெண்ணையை நான் தான் சொல்லி சரணடைஞ்சிடறேன்டா. விடிஞ்சா தெரியும் ட்ரெஸ் மட்டும் தான் ஆம்பளையா இல்ல நீ ஆம்பளையா. பட்டாசு பாலு இன்னைக்கு கிரிவலம் ஞாபகம் இருக்கா? நாட்டு நடப்பே தெரியாதா உனக்கு? சிட்டியே அல்லோலப்படுது, நீ நாடனா கிரிவலம் நரிவலன்னு காமெடி பண்ணுகிற. போலீஸ்கார பசங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் கமிஷனர் பொண்ணை தூக்கி பக்கத்துல வச்சுக்கிறேன். எண்ணி 1/2 மணி நேரத்துல உன்னை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. ஏன்னா நான் வச்ச கெடு அப்படி. அமெரிக்காக்காரன் கூட பின்லாடன் நகரத்தை கண்டுபிடிச்சிருவான். ஆனா இந்த பட்டாசு பால் இருக்கிற இடத்த ஒரு பாடலி கண்டுபிடிக்க முடியாது. என்ன ஆணவத்துல ஆடுறியா? ஆணவம் செருப்பு மாதிரி, அது நம்ம காலுக்கு கீழே இருக்கணும். அதை தூக்கி உன் தலைக்கு மேல வச்சேன்னு வச்சுக்க, அப்புறம் நீ செருப்பு மாதிரி ஆளாளுக்கு மிதிச்சு சட்னி ஆக்கிடுவானுங்க. யாருக்கிட்ட பேசுற? எங்க அம்மா என்ன பெக்கும்போது புள்ளையா பெக்கல, பொறுக்கியா பெத்தா. உங்க அம்மா உன்னை எப்படி பெத்தாலும், எவனுக்கு பெத்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நீ யாரை கடத்தி வச்சிருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை.
உனக்கு வலது கை இடது கை நம்பிக்கை தும்பிக்கை நல்லகை நொல்லகைன்னு ஒருத்தர் இருந்தானே, அவன் இப்போ என் கையில். இன்னும் 2 மணி நேரத்தில் கமிஷனர் பொண்ணு கமிஷனர் வீட்டில் இருக்கணும். இல்லைன்னா வாழை நல்லி எலும்பு மாதிரி நச்சு கொத்து பரோட்டா மாதிரி கொத்தி கொன்னு போட வேண்டாம் புறம்போக்கு பாலு. டேய் எங்கடா இருக்கு சொல்லு. சொல்டா எங்க இருக்க? இருக்கிற இடத்த சொல்டா. டேய் எங்கடா இருக்க? டேய் எங்க இருக்கேன்னு சொல்லு. சொல்றா எங்க இருக்கேன்னு சொல்லு. அட்ரஸ் சொல்லுமா. டேய் அட்ரஸ் சொல்றா. என்னாச்சுன்னு? நீ ஆளை வெட்ட தண்டா அருவா தூக்குவ. நான் மாங்காய் வெட்டுறதுக்கும் மரத்தை வெட்டுறதுக்கும் தேங்காய் வெட்டுறதுக்கும் தென்னை வெட்டுறதுக்கும் விறகு வெட்டுறதுக்கும் வெங்காயம் வெட்டுறதுக்கும் இளநீ வெட்டுறதுக்கும் நொங்கு வெட்டுறதுக்கும் வாழை வெட்டுறதுக்கும் பாலை வெட்டுறதுக்கும் ஆடு வெட்டுறதுக்கும் கோழி வெட்டுறதுக்கும் அருவா தூக்கின கைடாது. நான் வெறுங்கையோட அலைஞ்சதை விட அருவாளும் கையுமா அலைஞ்சது தாண்டா அதிகம். உனக்கு அருவா தூக்க தான் தெரியும், எனக்கு செய்யவே தெரியும். போ போ. வெட்டாத வெட்டாத. வெறும் அருவாளால வெட்டினா தாண்டா கொலை. இப்ப நடக்க போறது கொலை இல்லை, அதான்